ஈஸியாக சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா மாசாக சாப்பிடலாம். ஹெல்த் பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்க டைம்ல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஒரு ஃபாலோ தட்டம் மறந்துடாதீங்க. இதை பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா இந்த குக்கீஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த நேரம் பசிக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா சாப்பிடுவாங்க. 100 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் ஆட்டால 40ல இருந்து 60 கிராம் சக்கரை போட்டிருக்காங்க. பயங்கர இனிப்பா இருந்து உங்க வாயில மெல்ட் ஆகணும்னு. குழந்தைங்க இதை சாப்பிடும் போது ரத்தத்துல அவங்க சக்கரை சட்டுன்னு ஏறும். சடனா அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிருவாங்க. பேங்க்ரியாஸுக்கு இமிடியேட்டா ஸ்ட்ரெஸ் போகுங்க. அண்ட் பேங்க்ரியாஸ் வந்து நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹை இன்சுலின் இமிடியேட்டா குழந்தைங்களோட சர்க்கரையை கம்மி பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ரொம்ப இரிட்டபிள் ஆயிருவாங்க, டயர்ட் ஆயிருவாங்க, and திரும்பி பசிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட குக்கீஸ்ல ஃபைபரோ புரோட்டீனோ கிடையாது. இந்த டைம்ல அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். திரும்பவும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இது கண்டினியூ ஆச்சுன்னா சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி, ஹார்மோனல் இம்பேலன்சஸ், ஃபேட்டி லிவர், லிவர் ஃபெயிலியர், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் என்ன வேணா வரலாங்க குழந்தைங்களுக்கு. குக்கீஸே வேணான்னு நான் சொல்லுங்க. வீட்ல செஞ்ச குக்கீஸ் 100 கிராம் ஹை ஃபைபர் ஃப்ளவர்ல 10 கிராம் சக்கரை மட்டும் போட்டு புரோட்டீனுக்கு முட்டையோ பாலோ தயிரோ யூஸ் பண்ணி கம்மி பட்டர் கொஞ்சம் நல்ல டார்க் சாக்லேட் போட்டு நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாங்க. ப்ரோசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினை ஹைஜாக் பண்ணி அதிகமா சாப்பிட வைக்கிறதுக்குங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லதே கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.